நியூட்ரிசார்ஜ் பேங்க். ஸோ நியூட்ரிசார்ஜ் விமன் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். அதே நன்மைகள் நியூட்ரிசார்ஜ் பேண்டையும். சரியா? ஸோ மூலிகைகள், கால்சியம், அயன், அது போக ஃப்ரூட்ஸ் பிளட், இதுதான் நம்மளுக்குள்ள டிஃபர் ஆகுமே தவிர இது எல்லாமே ஒன்றே தான். ஸோ இது ஆண்களுக்கான ஒன்று, நியூட்ரிசார்ஜ் பேங்க். ஸோ இதுல என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனைகள்லாம் இருந்தா கொடுக்கலாம். ஸோ இதை எப்படி ப்ரமோட் பண்றது, செல்லிங் டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா நம்ம உடம்ப நம்ம எல்லாருமே சாப்பாட்டு மூலியமா பாத்துக்கிற மாட்டேங்கிறோம், அதுதான் உண்மை. அப்ப சாப்பாட்டு மூலியமா நம்ம ஈடுபடுத்த முடியாத சத்தை ஒரு மாத்திரையில அடிச்சு கொடுத்தா அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ஃபுட். சரியா? ஸோ இது வந்து நாளுக்கு நாள் சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிற ரேட் பாத்தீங்கன்னா கூடிக்கிட்டே வருது. மெயினா இந்தியால நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்கு அப்படிங்கறதுனால நியூட்ரிசார்ஜ் மாதிரி நீங்க ஒரு இதுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போக 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 இது ப்ராஃபிட் தான் தவிர இந்த பிசினஸ் வந்து டல் ஆகுறதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சரியா? அப்ப நமக்கு இங்க நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் எல்லாமே ஒரு பாயிண்ட் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க. எந்த மாதிரி யார் கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதை யார் பார்த்தாலும் நீங்க ஒரு நபர்களை பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் சரியா? நீங்க அவங்களுடைய தலையில இருந்து பாதம் வரைக்கும் நீங்க நோட் பண்ணுங்க. உங்களுடைய கண்ணு தான் ஸ்கேனிங் விஷயம். என்ன இருக்கு, அவங்க கண் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் எப்படி இருக்கு, ஹேர் ஃபால் அவங்களுக்கு இருக்கா இல்லையா, ஹேர் டென்சிட்டி எப்படி இருக்கு, எப்படி நடத்துறாங்க, எப்படி மூச்சு விடுறாங்க, உடம்புல கெட்ட கொழுப்பு இருக்கா, நல்லா பிரிஸ்க் அண்ட் ஆக்டிவா இருக்காங்களா, ரொம்ப எரிச்சல் படுறாங்களா, நல்லா கலகலன்னு பேசுறாங்களா, சிரிக்கிறாங்களா, இப்படி எல்லாமே நீங்க நோட் பண்ணணும். சரி? அப்படி நோட் பண்ணும் போது உங்களுக்கு க்ளூஸ் கிடைக்கும். அவங்க உடம்புல இருந்தே நீங்க பார்க்கும் போதே அவங்க உடம்புல என்னென்ன பிரச்சனைகள், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கூட நம்ம சொல்லியிருக்கலாம். ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி பேசிக்கிறாங்க, இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, பிள்ளைங்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்க ஆசியம் பொருட்கள் எல்லாத்தையும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கண்ணு தான் ஸ்கேனிங் மிஷின். உங்க கண்ணை நீங்க யூஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா யார்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், கூர்ந்து கவனிக்கணும். எல்லாத்தையுமே சுத்தில என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். நிறைய பீப்புள்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கணும். ஏன்னா ஆர்சிஎம்ல இருக்கீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு கான்டாக்ட் அப்படிங்கிறது, நெட்வொர்க் அப்படிங்கிறது விரிவுபடுத்தும். சரியா? சும்மா நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், வைக்க மாட்டேன், எங்க வீட்டுல பேசினா ஏதாச்சும் நினைப்பாங்க வைப்பாங்க, எதுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? இப்ப நீங்க இந்த உலகம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் புதுசா செஞ்சாலும் உங்களை தப்பா பேசணும், செய்யலனாலும் தப்பா பேசணும், என்ன பண்ணாலும் எப்படினாலும் தப்பா தான் பேசலாம். சரியா? ஒரு நல்ல விஷயத்த பேசுறதை விட ஒரு கெட்ட விஷயம் வந்து பயங்கரமா போய் ரீச் ஆகும் மக்களிடம். அப்படியே மக்களுக்காக, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்களுக்காக அடங்கி இருக்க கூடாது. ஏன்னா நம்ம வாழ வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை. அப்ப நீங்க எல்லாரையும் என்ன பண்ணணும்னா எப்படி ஆசை பொருள் கொடுக்கணுங்களா, நியூட்ரிசார்ஜ் யாருக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நீங்க ஒவ்வொருத்தவங்களையும் ஆடணும். சோ இப்ப பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் மேன். சோ நியூட்ரிசார்ஜ் மேன் ஆண்களுக்கான ஒன்று. சரியா? அப்ப ஆண்களை பத்தி நான் சில இது சொல்லிடுறேன். பொதுவா ஜென்ரலா இப்படிதான் இருப்பாங்கன்னு. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அதை மூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஆண்கள் ஒன்ஸ் வேலை பார்க்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற நேரம் வந்து கம்மியாயிடும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கிடையாது, ஒரே மாதிரி நேரம் கிடையாது. ஒருத்தங்களுக்கு நைட் ஃபுல்லா வேலை, ஒருத்தங்களுக்கு காலையில ஃபுல்லா வேலை, ஒருத்தங்களுக்கு சாயங்காலத்துல இருந்து பாதி நைட் வரைக்கும் வேலை, ஒருத்தங்களுக்கு ஃபுல்லா வெளியே நின்று வெயில்ல வேலை பார்க்குற மாதிரி வேலை, உடல் உழைப்பை கொட்டி சரியா கை காலெல்லாம் வலிக்கிற மாதிரி வேலை, இல்லாட்டி வண்டியில போய்கிட்டே இருக்கிற மாதிரி வேலை, ஏசிய போட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வேலை, மூளையை கசக்கி புளிகிற மாதிரி வேலை. அப்ப எல்லாருக்குமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வேலை பாக்குறாங்க, வெவ்வேறு விதமான வேலை, அதுக்கு ஏத்த மாதிரி உடல் உழைப்பும் ஒருத்தங்களுக்கு கம்மியா இருக்கு, ஒருத்தங்களுக்கு ரொம்ப கூட இருக்கு, ஒருத்தங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கு. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ரொம்ப பயங்கர வேலைகள், பாவங்கள். அவங்களுக்கு கை கால் எல்லாமே டெய்லி வலிக்கும். அவங்க ஒரு விவசாயி, அவங்களுக்கு கை கால் எல்லாம் நல்லா அவங்க என்ன சொல்றாங்க, ஃபுல்லா அவங்களுடைய பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது இல்லைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல ரொம்ப வேலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை.
சரியா? அவங்களுக்கு நல்ல வேலைங்க, நல்லா ஏசில தான் உட்கார்ந்திருக்க வேலை, ஜம்முன்னு வேலை. அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வராது இல்லைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நல்லா கூட வரும். சரியா? என்னங்க அப்ப ரொம்ப உடல் உழைப்பு இருந்தாலும் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க. உடல் உழைப்பே இல்ல, நல்லா ஜம்முன்னு இருக்காங்க, நல்ல வேலை. அதுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஆமா. சரியா? அப்ப மெயினா ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேலை, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஒர்க்ஸ் இருக்கு. பட் டென் டு அவங்க வந்து டு மேக் தம் பிஸி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுறுசுறுப்பா இருக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சில அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து ஆண்களுக்கு வந்து இருக்கு. இப்ப இருக்கிற ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ். இப்ப இருக்கிற ஐடி ஃபீல்ட்ல சர்வசாதாரணமா பண்ணியிருக்கிறாங்க, சர்வசாதாரணமா ஸ்மோக் பண்றாங்க. சரியா? அப்ப பெண்களுக்கு அதை அடுத்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்கள் பார்க்கறதுனால ஆண்களை பார்ப்போம். அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹேபிட் மாதிரிதான். சோ ஸ்மோக் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் ரிலீவ் ஆகுதான்னு சொன்னா, நீங்களா நினைச்சுக்கிறது. சரியா? அப்ப இது என்ன ஆகுது? நீங்க ஸ்மோக் பண்றீங்க. நான் டென்ஷனா இருக்கு. பயங்கர வேலைங்க. அதனாலதான் ஸ்மோக் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. பட் இது உங்களுக்கு ஹேபிட். ஒரு நாளைக்கே 2 பீடி பிடிக்கிறேன், 2 ஸ்மோக் பண்றேன். பண்ணாதான் ஒரு சிகரெட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதாயிரும். அது போக இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிகரெட்டு, பீடி வச்சுட்டு அடுத்து டீ, காஃபி. எனக்கு டீ, காஃபி உலகமே பிடிக்குது. இது என்ன கெட்ட பழக்கமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதிகமா எடுத்தா கெட்ட பழக்கம் தான். ஏன்னா அதுல இருக்கிற அந்த கெஃபைன் அமௌண்ட் வந்து கூடும் பட்சத்தில் அது உங்களுக்கு தீமை விளைவிக்கும். அதுவும் நீங்க டீ கடையில குடிக்கிற டீயோ இல்லாட்டி வேற தரமற்ற கடைகளில் நீங்க குடிக்கும் போது அது ரொம்ப உங்களுக்கு அந்த கஃபைன் அமௌண்ட்டை உடம்புக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணி பிரச்சனை தான் பண்ணும். சரியா? ஒரு நாளைக்கு நான் 2 டீ, காஃபி குடிப்பேங்க. ஓகே, இட்ஸ் நார்மல். நான் வந்து 6 போல குடிப்பேங்க. இது நார்மல் கிடையாதே. டீ, காஃபி குடிக்கலன்னா எனக்கு ஏதோ செய்யற மாதிரி இருக்குது. கண்டிப்பா டீ, காஃபி தான் ஓடுது என் வாழ்க்கையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவும் ஒரு வகையான அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ அது போக ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட்கா, புகையிலை, தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்றது. கொஞ்சம் நீங்க பாருங்களேன். எந்த ஊர்னாலும் அந்த வார கடந்து போகும்போது பாருங்க, அங்க திடீர்னு அவ்வளவு கூட்டம். பயங்கரமா போது ஒரு நாளாச்சும் கூட்டம் கம்மியா இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? உடம்பு போகுது அப்படின்னு தெரிஞ்சும் தினசரி கூலி வேலை பண்றவங்க கூட கையில உங்களுக்கு ஒரு 200 தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும்னாலும் அதுல நான் ஒரு 100 150 நான் இது மாதிரி ஹேபிட்ஸ்க்கு நான் டெய்லி எக்ஸ்பென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுறது? ஆஹ் நீங்க சம்பாதிக்கிறது பாதிக்கு மேல நீங்க இப்படி ஸ்மோக் பண்றதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க. காசு போனா போதும், பட் உடம்பு என்னங்க ஆகுறது? ம். இது எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லி புரிய வைக்கணும் மெயினா ஆண்கள். ஏன்னா, அவங்களுக்கு இது எல்லாமே ஒரு ஹேபிட் மாரி போய்க்கிட்டு இருக்கு. இது அவங்களுக்கு தப்புன்னு புரிய வைக்கிறது கூட கிடையாது. சரியா? இது ஒரு ஆள் செஞ்சாதானே தப்பு. அதுவே எல்லாரும் பண்ணும்போது அது தப்பு வந்து சரியாயிடுது. எல்லாரும் தானே டீ, காஃபி குடிக்கிறாங்க. அப்ப அது தப்புனே ஆகல. சரி, அப்ப தண்ணி அடிக்கிறது எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க போல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் உடம்பு போச்சுல, அதை நம்ம யோசிக்கணும்ல. So, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்களை பார்க்கும் பட்சத்தில் சோ ப்ளீஸ் இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நியூட்ரிசார்ஜ் மேன்ல வந்து இவ்வளவு இருக்கு, இந்த சத்துக்கள் இருக்கு, இது நீங்க இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு நன்மைகள் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும்? கண்டிப்பா புரியும். புரியாம இருக்காது. ஏன்னா ஆண்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாத மக்களை நம்ம பார்க்கவே முடியலையே. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பிரச்சனையோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதற்கு நம்ம வழி ஒரு மாத்திரை அப்படிங்கும் போது கேட்டுக்குவாங்கல்ல. சரியா? அப்ப எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சில ஐடியா சொல்றேன். இதை நீங்க கேட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ஐடியாஸ் நீங்க சொல்லும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓ, இப்படி சொன்னீங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுவீங்க. சரியா? ஏன்னா நான் வந்து செல்லிங் டிப்ஸ் நம்ம தனியா வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன்ல எடுக்கும் போது அதை கேட்டுட்டு நிறைய பேர் எனக்கு அடுத்து கால் பண்ணி இது பண்ணி நீங்க சொன்னது என்னன்னா, மேம் நீங்க சொன்ன மாதிரியே நான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அதே வார்த்தையை சொன்னேன் மேம். அவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நான் வந்து புதுசா கூட பேசல. நீங்க சொன்ன அப்படியே அந்த டயலாக்க நான் போய் பேசி அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. அது கேட்கறதுக்கு எனக்கும் ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்றோம், அதே இது அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுச்சாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சொல்லுங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்.
அப்ப ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் சொல்றேன். அதை நீங்க கவனிங்க. என்ன மாதிரி அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ எல்லாருமே வச்சிருக்கோம்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கோம். யாராச்சும் பட்டன் ஃபோன் வச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரியா? அப்ப ஒரு 100ல ஒருத்தங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பட்டன் ஃபோன் வச்சிருக்காங்க. அவங்களும் என்னன்னா கூடிய சீக்கிரம் நான் போனை மாத்துவேன் அப்படிங்கிற பேர்ல தான் இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உலகம் மாறிக்கிட்டே வருதுங்க. மாறாதது எதுவுமே கிடையாது. அப்போ போன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம்னா போன் வச்சிருந்தோம். இப்ப பட்டன் போன் இருந்துச்சு, ஆண்ட்ராய்டு வச்சிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு போன் கூட கிடையாது டெலிபோன் இருக்கும்போது. அப்படிதானே? அப்ப செல்போன் இப்ப வந்திருக்கு அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தங்களுக்கு போதும்ல. எதுக்கு எல்லாருக்கும் போனு? அப்ப என்ன பண்றோம்னா உலகம் எப்படி போதோ அதே பார்த்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோம். இன்னும் புது மாதிரி போன் வந்துருச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கி வச்சுக்கிடுவோம். டிவி என்ன பண்ணோம்? பழைய டிவி நல்லா தானே இருந்துச்சு. கேபிள் வெறும் 100 ரூபாய்க்கு எல்லா சேனல் வரதானே இருந்துச்சு. பட் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல. எல்லாருமே இந்த டிவி தான் அப்படின்னு இப்ப கடையில போய் அந்த டிவி பழசு வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாங்கவே முடியாது. சான்ஸே இல்ல. சரியா? நம்மளுக்கு வால் மவுண்ட் தான் டிவி தான் இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல டிவியே எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி இப்படி எல்லாம் உங்களுக்கு மாறும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுல இருந்து மாறி அதுக்கு அப்புறம் தாவும். அது வந்து ஒண்ணு விலையே ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 50,000 60,000 அப்படின்னு சொன்னா கூட வாங்குவோம். ஏன்னா உலகம் எப்படி எல்லாம் மாறிக்கிட்டே போறாங்களோ நம்மளும் மாறிக்கிட்டே போறோம். சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஓட்டுன வரைக்கும் எல்லாரும் உடம்பு நல்லா இருந்துச்சு. சரியா? பைக் வந்துச்சு. இப்ப எல்லார் வீட்லயும் பைக் இருக்கு. எப்படி எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கும், வீட்டுக்கு 3 வண்டி இருக்கு. கார், எல்லாரும் கார் நம்மளுக்கு கிடைக்குது. ஈஸியா போட்டு யாருக்கெல்லாம் கார் வாங்கலாம் அப்படிங்கிறதுனால வண்டி, பைக்கு இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிட்டே போறோம். வண்டி வெளியே நிப்பாட்டுறது கூட நமக்கு இடம் இல்ல. ஆளுக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வாங்கி போட்டுட்டு போறோம். அப்கிரேட் பண்றோமே தவிர யாராச்சும் ஒரு நாள் உட்காந்து என் உடம்பு எப்படி இருக்கு? முன்னாடி நான் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துருவேங்க. இப்ப 5 கிலோமீட்டர் நடக்க முடியுதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல. சரியா? நல்லா உட்கார்ந்து குடிஞ்சிட்டு நிமிர்ந்து வேலை பார்ப்போம். இப்ப ஏன் நம்மளால கீழே குனிய முடியல? ஏன் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல. அப்ப இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். வர பொங்கலுக்கு வீட்டுல என்ன வாங்கலாம்? புது போன் வாங்கிடலாமா? அமேசான்ல திடீர்னு இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. இதை வாங்கிருவோமா அதை வாங்கிருவோமா அப்படின்னு பொருட்கள் மீது மக்களுக்கு ஆர்வம் போகுதே தவிர ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்க மாட்டோம். மெயினா ஆண்கள் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பிஸிப்பா. 24 மணி நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பத்த மாட்டேங்குது. ஏங்க முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு நடந்துதான் போகணும். எதுனாலும் ரொம்ப வேலை இருந்துச்சு. நமக்கு இவ்வளவு மிஷின்ஸ் கிடையாது. அரைக்கிறதுக்கோ துவைக்கிறதுக்கோ எல்லாம் நீங்களா பண்ணணும். தண்ணி எடுக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வரணும். சமைக்கிறதுக்கே ஒரு நாள் உங்களுக்கு செலவாக்குற மாதிரி இருக்கும். அப்ப இவ்வளவு இது உங்களுக்கு வேலைகளை குறைக்கிறதற்கு உங்களுக்கு வண்டி வந்துருச்சு. ஒரு இடத்துக்கு போறதுக்கு போன் போட்டா வீட்டுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. பட் எவ்வளவு இருந்தாலும் எல்லாரும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஸி பிஸி. எல்லாருக்குமே நேரம் அப்படிங்கிறது பத்தல அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு நேரம் பத்தலைங்க, உனக்கு நேரம் பத்தலைங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த பிஸி லைஃப் ஸ்டைல்ல உடம்ப இன்னும் நல்லா தானே நீங்க பாத்துக்கணும். முன்னாடி வந்து எங்களோட தாத்தாவோட தாத்தா வந்து 120 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு 100 வருஷம் வாழ்ந்துட்டு போறேன்னாச்சும் இருக்கணும்ல. ஆனா இப்ப எப்படி இருக்கு? 60 வயசை தாண்டணும்னா அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது நல்லாவா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 60 வயசை தாண்டுறது கஷ்டமா இருக்கு உடம்புக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடம்பு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? அது தப்பு தானே. நம்மளுடைய லைஃப் ஸ்பேனையே நம்ம குறைக்கிறோம். அவசர அவசரமா வாழ்றதுனாலதானே அது நீங்க குறைச்சிக்கிறீங்க. ஆண்கள் அப்படிங்கிற போது ரொம்ப அவங்களுக்கு இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கு. அதுவும் நம்ம இதை ஃபர்ஸ்ட் நியூட்ரிசார்ஜ் நம்ம இதுல இருக்கிற எல்லாருமே எடுத்துப்போம். ஏன்னா எல்லாரும் மீட்டிங் அது நமக்கு வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறோமா அப்படின்னு சாப்பிட மாட்டேங்கிறோம். அதுவே ஒரு பெரிய தவறுங்க. நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு தூங்கி நம்ம வேலைகளை மெதுவா பண்ணாலே நம்ம ஆயுசு கூடிரும். சரி, அப்ப நீங்க வந்து அவசர வாழ்க்கையில சீக்கிரமா சாப்பிடுங்க, சீக்கிரமா ஓடி சாப்பிடாம தூங்காம இப்படி போகும்போது சீக்கிரமா மூச்சு விடுறோம். மூச்சு விடுற பேட்டர்னே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாறுது. அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
நீங்க மூச்சு விடுற பேட்டர்னே தப்பாகும் போது உங்களுடைய ஆயுட்காலமும் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருமே ரொம்ப பரபரப்பா இருக்கும். இந்த பரபரப்பா இவ்வளவு பரபரப்பா வாழ்றது தவறு. இவ்வளவு டென்ஷன் தேவையில்ல, இவ்வளவு இது தேவையில்ல. அப்ப நம்ம யாரெல்லாம் நான் சொல்ற ஹேபிட்குள்ள வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் மேல சஜஸ்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு. சோ யாருக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட் ஊருக்கு போக வேண்டியிருக்கு, நேரத்துக்கு நேரம் சாப்பிட முடியாது, வெளியில சாப்பிட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. அஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல ஃபுல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட் இருக்காது, ஜங்க் ஃபுட் தான் இருக்கும். இங்க எங்க இருக்கோமோ அது அங்க இருக்கிறத நம்ம இங்க சாப்பிட முடியும். சரியா? அப்போ முன்னாடி மாதிரி புளியோதரை, லெமன்ஸ் அதெல்லாம் இப்ப எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல. கண்ணுக்கு திரும்பி போய் பார்க்கும்போது பிரெட், பன்னு, பர்கரு, பீஸா இப்படிதெல்லாம் போகும். அப்ப சாப்பிடுற சாப்பாட்டுலயே சக்தி இல்ல, வீட்டு சாப்பாடும் இல்ல, வெளியில தான் சாப்பிடுறீங்க. அப்ப நேரம் தவறியும் சாப்பிடுறீங்க. அப்படிங்கும் போது சத்துக்கள் இல்லாம போகுது. ஒரு 60 வயசுக்கு மேலதான் உடம்ப பத்தி யோசிச்சு சத்தா சாப்பிட ஆரம்பிக்கும். அந்நேரம் பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க உடம்புக்கு சேராம போகும். இதற்கு காரணம் சாப்பிட வேண்டிய வயசை விட்டுட்டீங்க. அந்த செரிமான தன்மையெல்லாம் உங்க உடம்பு இழந்துருச்சு. சரியா? அப்ப இப்ப நான் சொல்ல போற பிரச்சனைகள் நீங்க யாருக்கெல்லாம் பாக்குறீங்களோ அந்த ஆண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன நீங்க தாராளமா கொடுங்க. இப்ப நான் சொல்ல ஒரு 20 பிரச்சனை சொல்லுவேன். அது அனைத்திற்கும் ஊட்டச்சத்து குறைபாடு தான் காரணம். சரியா? இப்ப யாரெல்லாம் உங்களுக்கு என் உடம்பு ரொம்ப சோம்பலா இருக்கு, எனக்கு முன்னாடி மாதிரி இல்ல, என்னால வேலையே செய்ய முடியல, அலுப்பா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கும். சரியா? திடீர்னு ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 குழந்தை இது வந்துருச்சு, அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் டக்குனு ஒரு வயசான அப்படி வரக்கூடாது. சரியா? அப்ப சீக்கிரமே நரைச்சுக்கிட்டு வருது, உங்க ஃபேஸ்ல விங்கிள்ஸ் வருது, கை கால் சுருக்கம், பயங்கரமா வெயிட் போடுறது, இது மாதிரி இருக்கும் ஆண்களை பார்த்து நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்க சொல்லுங்க. சரியா? சரி, கண் பார்வை சரியா தெரியல, லைட் அந்த தூரத்துல மங்களா தெரியுதுன்னா இப்ப இருந்தே நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்க சொல்லுங்க. கோவப்படுறாருங்க, அவருக்கு என்னன்னே தெரியல, கோவப்படுறாரு, கத்துறாரு, இது பண்றாரு, அவருக்கு பிபி கூட இருக்கு, அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு, அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுத்தாங்க. சுகர் இருக்கிறதுக்கு எப்படி நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாடுனாலையும் சுகர் கண்ட்ரோல் ஆகாம அப்படியே இருக்கும். இது ஒன் ஆஃப் த ரீசன். சரியா? ஏன் சுகர் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது? அப்புறம் வேற சக்தி இல்லாட்டினாலும் ரத்தம் கம்மியா இருக்கும் பட்சத்தில் இந்த டயபெட்டிக் உங்களுக்கு மாத்திரை கொடுத்தும் உங்களுக்கு நீங்க டயபெட்டிக் மெடிசின் எடுத்தும் இந்த கண்ட்ரோலுக்கு வராதுக்கு ரீசன் அதுதான். சரியா? நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுத்தா கண்ட்ரோல் வர்றதுக்கு சான்சஸ் ஆர். அடுத்தபடியாக நியூட்ரிசார்ஜ் மேன் யாருக்கு கொடுக்கலாம்னா, யாருக்காச்சும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? ஜலதோஷம், இருமல், கை கால் வலி, உடம்பு அலுப்பு, தும்மல், இருமல், டஸ்ட் அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கிறது, ட்ரை காஃப், ரொம்ப சளி இருக்கிறது, இப்படி யாருக்காச்சும் இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏப்பா போன வாரம் தான் சளி பிடிச்சிருச்சு, இந்த வாரம் திரும்ப காய்ச்சலா அப்படின்னு நீங்களாவே ஆரம்பிங்க. சரியா? சோ இதனால அவங்களால என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு அந்த வேலை எல்லாத்தையும் நிறைய பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா சக்தி இருக்காது. ஏதாச்சும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்தா உடம்ப பார்க்க வேண்டியதானே இருக்கும். சரி, அப்ப இப்படியே லைஃப் போச்சுன்னா ஒருத்தங்களுக்கு எப்படி இருக்கும்னா வாழ்க்கையை பிடிக்காம போயிடும். யார் ஒருத்தங்களுக்கு ஆரோக்கியம் கம்மியாகுதோ அவங்களுக்கு வாழ்க்கை போர் அடிக்க ஆரம்பிச்சு. வாழ்க்கை போர் அடிக்க கூடாது. எப்படி இருக்குன்னா, சரி அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருக்க போறேன், அடுத்த 10 வருஷத்துல எப்படி இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஐயோ இன்னும் இவ்வளவு வருஷம் இருக்கா, இப்பதான் இந்த வயசு ஆகும், லைஃப் லீட் பண்ணணுமா அப்படிங்கிற யாருக்கெல்லாம் போர் அடிக்கிறோ அவங்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் மேன தாராளமா ரெக்கமெண்ட் பண்றேன். சரியா? ஏன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல தான் உடம்புக்கு கொடுக்கணும். உங்க உடம்புக்கு இல்லாம உங்க உடம்ப எப்படி உற்பத்தி பண்ண முடியும் சொல்லுங்க? உடம்புக்கு உற்பத்தி பண்ண தெரியாதுல்ல, நீங்க தானே சாப்பிடுற சாப்பாட்டுல கொடுக்கணும். அப்ப சாப்பிடுற சாப்பாடு தானே முக்கியம். சோ நம்ம என்ன பண்றோம்னா நியூட்ரிசார்ஜ் மேன்ல 13 வகையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் உள்ள வச்சு ஆண்களுக்கு சாப்பாட்டுல இருந்து எடுக்க முடியாத சத்து எல்லாத்தையும் உள்ள வச்சு கொடுக்கணும். சரியா? அப்ப இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 33 டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எதுக்குள்ள நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன்ல. சரியா? சோ இதுல 4 மூலிகைகள், 3 அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே இருக்கு. சோ இந்த 13 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா
நீங்க இதுல ஒரு 4-5 விட்டமின்ஸ் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ விட்டமின் B1, விட்டமின் இதெல்லாமே பி காம்ப்ளெக்ஸ். பிக்குள்ள இவ்வளவு ஃபார்ம்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். சரியா? நியர்லி 6 விட்டமின் B1, B2, B3, B5, B6, B12 இது எல்லாமே பி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். 6 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். சரியா? அடுத்தபடியாக விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் ஏ, சி, இ, கே இது எல்லா விட்டமின்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் மேன்ல இருக்கு. அது போக ஃபோலிக் ஆசிட் பயோட்டின் இருக்கு. இப்ப ஃபோலிக் ஆசிட் பயோட்டின் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்க என்ன பண்ணலாம்னா முடி கொட்டுற பிரச்சனை இது எல்லாம் கண்டிப்பா இதை வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப இந்த 13 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது விட்டமின்ஸ் நேம்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட கேட்பாங்க, எனக்கு வந்து விட்டமின் சி வேணும், இதுக்குள்ள இருக்கான்னு கேட்டா விட்டமின் சி வந்து தெரியலையே அப்படி சொல்லக்கூடாது. இருக்கு விட்டமின் ஏ, சி, டி, இ, கே, விட்டமின் பில 6 டைப்ஸ் ஆஃப் விட்டமின் பி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கணும். சரியா? அடுத்தபடியாக மூலிகைகள் மட்டும் இதுல எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4 இருக்கு. எத்தனை இருக்குன்னா 4. 4 பொட்டானிக்கல்ஸ் இருக்கு. கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், பீட்டா கெரோட்டின் அண்ட் லியூட்டின், லைகோபின் இதுல 4 இருக்கு. சரியா? சோ இந்த 4 உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு மூலிகைகள் இருக்கிறத ஒரு ப்ராடக்ட்ல இருக்குன்னா நம்ம அதை யோசிக்காம எடுத்துக்கலாம். சைட் எஃபெக்ட்லாம் எதுவுமே வராது. சரியா? அடுத்தபடியாக இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தேவை, ஒரு சிட்டிக் அளவு தான் தேவை. எல் லைசின், எல் ஆர்கினைன், எல் குளுட்டமைன் அப்படிங்கிறது. இந்த 3 அமினோ ஆசிட்ஸும் ரொம்ப சின்ன அளவு தான் இவ்வளவு சேர்த்திருக்கோம். பட் இந்த சின்ன அளவு சேர்த்ததே உடம்புக்கு ரொம்ப அபார ஆற்றல் கொடுக்கும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சிலருக்கு பெரிய பிரச்சனை இருக்கும், அந்த பெரிய பிரச்சனை தீராம பல வருஷமா இருக்கும். அந்த பெரிய பிரச்சனை தீர்றதற்கு நம்ம குரூப் சார்ஜ் மேனி 10 மாத்திரை 1 மாசம் எடுத்தாலே போதும் அவங்களுக்கு பயங்கர கஷ்டப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்வாகும். இதுக்கு அவங்க நிறைய கோவில் போல டாக்டர்ஸ் அழைஞ்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு மாத்திரையே தீர்வு அப்படிங்கிறது உங்களை வந்து உங்க அப்ரிஷியேட் பண்ணணும். சரியா? அப்ப நான் இப்ப வந்து வரிசையா பிரச்சனைகளா சொல்லுவேன். ஆண்களுக்கு இந்த பிரச்சனை சரியா, அது சரியா, இது எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? சரி, அப்படி என்னங்க பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு சரியாகக்கூடிய பிரச்சனை இது லியூட்டின் லைகோபின் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கு. சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இது சாப்பாட்டுல கம்மியா தான் இருக்கு. நம்ம அதை எடுத்து கரெக்டா வச்சிருக்கும் போது உயிரை வாங்கக்கூடிய நோய்கள்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். சரியா? நான் சொல்றது கேன்சர், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர் இது மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு தவிக்க முடியும். இது உங்களுக்கு அபாரமான உங்களுக்கு ஒரு ஸ்டாமினா, உங்களுக்கு எனர்ஜி யாருக்கெல்லாம் இல்ல என் வீட்டுக்கு பாரு எனர்ஜி எனக்கு சோம்பல ஒரு நாள் இருக்காரு டயர்டாவே இருக்காரு அப்படின்னு சொல்ற பெண்கள் சரியா? எப்பவுமே நம்ம ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசினா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சோ ஒய்ஃப் கிட்ட ஏதாச்சும் ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க அவங்க ஹஸ்பண்ட பேசுங்க, ஹஸ்பண்ட் கொடுக்க வேண்டியதை ஒய்ஃப்ட பேசுங்க. இப்பயே விட்டா என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. சரியா? அடுத்தபடியாக இதுல இருக்கிற விட்டமின் ஏ, சிஇ, செலினியம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுத்து, நான் சொன்னேன் இல்லையா டயபெட்டிஸ் வர விடாம இது உங்களுக்கு தடுக்கும். இருந்தா கூட அவர்களுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொன்னேன்ல, அது உண்மை. ஏன்னா ஒன்ஸ் யாருக்காச்சும் டயபெட்டிக் இருக்கும் அவங்களுக்கு வந்து அது சரியாகாது. அவங்களுக்கே ஒண்ணும் புரியாது. என்ன நான் வந்து கரெக்டா தான் இருக்கேன், சாப்பிட சாப்பாடு எப்பயும் தான் சாப்பிட்டேன், கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து டயபெட்டிக் என்னமோ கண்ட்ரோலே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு. பட் அது அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் உங்க உடம்புக்குள்ள சத்து இல்லை, அதுதான் காரணம். சோ நீங்க சத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அது போக இந்த சத்தெல்லாம் கொடுக்கும்போது அந்த டயபெட்டிக் வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகாது. சோ எனக்கு வந்து சக்கரை நோய் இருக்குங்க, அது அடுத்தடுத்து அப்படியே பயங்கர இதாகி எனக்கு ஒரு விரல் எடுக்கிற மாதிரி கால் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு போய் விடாது. சரியா? அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்ஸ் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் லைசன்ஸ் கொடுக்கும்போது ஆண்களா இருந்தா நியூட்ரிசார்ஜ் மேனை வந்து கொடுத்துருங்க, பெண்களா இருந்தா நியூட்ரிசார்ஜ் விமனை வந்து கொடுத்துருங்க. அவங்க டயபெட்டிக் இதோட சேர்த்து எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட நாள்பட்ட டயபெட்டிக் வந்து கியூர் ஆகுறதுக்கு சான்சஸா இருக்கும் நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்கிறது.
சரியா? நம்ம என்ன பண்ணலாம்? டயபெட்டிக் கொடுக்கலாம். ஆஹ் அடுத்தது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரியா? சோ எனர்ஜி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கொடுங்க. அடிக்கடி நான் சொன்னேன்ல, காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி, தண்ணி சேரல, மழை பெஞ்சிச்சு சேரல, காய்ச்சல் வந்துச்சு, போன வாரம் தான் காய்ச்சல் வந்துச்சு, திரும்ப எனக்கு வருது, இப்படி சொல்றவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நியூட்ரிசார்ஜ் மேல வந்து கொடுங்க. அது போக இது வந்து உள்ள இருக்கிற நரம்பு எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன், நம்ம கிட்டத்தட்ட 72,000 நம்மளுடைய நர்வ் நம்ம உடம்புல போய்கிட்டு இருக்கு. 72,000. அப்ப பாத்துக்கோங்க அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். சரியா? அப்ப அந்த நரம்பு, ஒரு நரம்பு உங்களுக்கு டேமேஜ் ஆனா கூட பிரச்சனை வந்து உங்களுக்கு விடவே விடாது. அந்த நரம்பு சரியாகிற வரைக்கும் விடாது. சரியா? அப்ப ஏதாச்சும் ஒரு நரம்பு எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குங்க, இந்த இடத்துல கால் வலிச்சுக்கிட்டே இருக்கு, கை வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் மேன வந்து எடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த நர்வ்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்தன் ஆகும். சரியா? சோ அப்ப நரம்பு, மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெயின்டைன் ஆகுறதற்கான சத்துக்களை உள்ள வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதற்காக பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸும் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன்ல, பி காம்ப்ளெக்ஸ்னா அந்த பில வரதெல்லாம் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் சொல்லுவோம். B1, 2, 3, B1, B2 அப்படின்னு சொல்லணும். B1, B2, B3, B5, B6, B12. ஸோ ஃபோலிக் ஆசிட் இட்ஸ் அ டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். சரியா? ஸோ உங்களுக்கு அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விட்டமின்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கும் போது உங்க உடம்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேங்க, எனக்கு பதட்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன், நான் டென்ஷன் ஆகிட்டே இருப்பேன், எங்க வீட்டுக்காரர் கத்திக்கிட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு, கண்டிப்பா போயிடும். ஏன்னா கோவப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா உங்க ஆயுத்துல ஒரு 75ன்னு கடவுள் வச்சிருக்காருன்னா -10 65, 85னா -10 75ன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு நீங்க குறைச்சுக்கோங்க. நீங்க கோவப்படுவீங்கன்னா, கோவப்படுறவங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். அப்ப கோவப்படுற ஆண்களை வச்சிருக்க ஒய்ஃப்ட போய் கண்டிப்பா அதை கொடுத்து இதை சாப்பிட சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது போக பெண்களுக்கு மாதிரி யாருக்கெல்லாம் ரத்தம் உங்களுக்கு கம்மியா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் மேன வந்து பரிந்துரைங்க. சரியா? அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நியூட்ரிசார்ஜ் மேன வந்து கோவப்படுற ஆண்கள் எல்லாருக்கும் கொடுங்க. சரியா? சோ ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு இருதயம் கொஞ்சம் இதா இருக்கு, வீக்கா இருக்கு, ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அவங்க பல்லு பிரச்சனை இருக்கு, இப்படி சொல்றவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா யூரிசார்ஜ் மேன வந்து பரிந்துரைக்கலாம். சோ அது போக இது என்ன பண்ணணும்னா உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது உங்களுக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மூலக்குழப்பங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அது எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, எதையாச்சும் நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்குது, அதுவும் முடிஞ்சு எதையாச்சும் நினைச்சு நினைச்சிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு மீறவே முடியாது. அது எப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அப்படி இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. இது சரியில்ல, அது சரியில்ல, அது சரியில்ல அப்படின்னு தோணும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுங்க. சரியா? ஏன்னா சிலர் வந்து பிரசன்ட விட்டுருவாங்க, இப்ப இருக்குன்னா வாழ்றதை விட்டுட்டு அப்படி அன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, இப்படி எல்லாத்தையும் நடக்க போகுது, ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு இந்த ஒரு பயத்திலே இருக்கிறவங்களால நிம்மதியா வாழவே முடியாது. சத்துக்கள் இல்லாட்டி கூட உங்களுடைய பிரெயின் அப்படிதான் இருக்கும். சரியா? அதை சொல்லி அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொடுங்க, நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. அடுத்தபடியாக இது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவல் சொல்லும், உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் பயங்கரமா. அது போக இது உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும், எக்ஸ்ட்ரா கொழுப்பு இருக்கிறத கரைக்கும். சரியா? ஸோ உடம்புல கொழுப்பு நம்ம கண்டுபிடிக்க கூடாது, கொழுப்பு நல்லதே கிடையாது. கொழுப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதை எப்படியும் கரைச்சுதான் ஆகணும். கொழுப்போட நீங்க வாழும்போது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். சரியா? அடுத்தபடியாக இதுல சேர்த்திருக்க பயோட்டின், விட்டமின் டி, கே அண்ட் என்ன பண்ணணும், இந்த ஃபேஸுக்கு க்ளோ கொடுக்கும். நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்கும் பட்சத்தில் அவங்க உடம்பு, அவங்க ஃபேஸ் வந்து நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்து ஒரு 3வது மாசம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும், நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் பண்ணி கொடுக்க போறீங்களா சார், நான் உங்களோட போட்டோ எடுத்துக்கிறேன் சார், ஏன்னா 3 மாசத்துல நம்ம ஃபேஸ் பலபலன் ஆகும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா நம்மளுடைய சையத் ரஹீம் சார் நேம் கரெக்டா தெரியல, அப்துல் ரஹீம் சார். சோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாருன்னா அவரே செல்ஃப் இது பண்ணி, மேம் நான் நியூட்ரிசார்ஜ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் மேம், என்னுடைய ஹெல்த் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஓப்பனா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கொலஸ்ட்ரால் லெவல்ல இருந்து எல்லாமே உடம்பு அந்த கெட்டது எல்லாமே நல்லதா மாறி இருந்துச்சு, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு ஹீமோகுளோபின்ல இருந்து. அவங்க சொன்னது என்னன்னா
மேம் நான் நியூட்ரிசார்ஜ் பேண்ட் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு இப்ப எல்லாருமே கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுங்க, நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு 2 3 பேர் சொன்னாங்க. நீங்க இப்ப எடுக்கும் போதுதான் எனக்கு புரிய வருது. இட் பிரிங்ஸ் க்ளோ ஆன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது எனக்கு சொன்னாங்க மேம். அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சொல்லுவாங்க எல்லாரும் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு தேஜஸா இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். ஆண்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. விட்டீங்கன்னா முடி வந்து உங்களுக்கு சொட்டையாயிரும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு யாருக்காச்சும் முடி கொட்டுதுன்றனால உடனே நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்து கொடுத்துருங்க. சரியா? சரி, உங்களுடைய போன்ஸ் ஹெல்த்தியாக்கும், எனர்ஜி கொடுக்கும், முடி கொட்டுற பிரச்சனையை கம்மி பண்ணும், ஃபேஸ்ல உங்களுக்கு க்ளோ கொடுக்கும். அது போக வந்து ஆஹ் அங்கங்க எனக்கு உடம்பு கொஞ்சம் ரிப்பேரா இருக்குங்க. எனக்கு இந்த கை அந்த வலிச்சுட்டே இருக்கு, இந்த கால் இந்த வீக்கமாவே இருக்கு. இப்படி நாள் பட்ட உங்களுக்கு ரிப்பேர் ஆகாம இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாகம் கூட உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்து எடுத்து அது என்ன ஆகும்னா ரிப்பேர் ப்ராசஸ் ஆகி இது வரைக்கும் டேமேஜா இருக்கிற செல்ஸ் என்ன பண்ணும்னா ரிப்பேர் நடக்கும். இது வரைக்கும் அது ரிப்பேர் பண்ணல, அப்படியே தானே வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு ரிப்பேர் ஆகும். சரியா பண்ணி அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும் நபர்களுக்கும் நீங்க போடுங்க. அடுத்தபடியாக ஆண்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம இதை ஓப்பனா நம்ம வந்து பேச மாட்டோம். சரியா? சோ ஏன் அப்படின்னா செக்ஷுவல் எனர்ஜி இல்லாட்டி கல்யாண லைஃப்ல உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாராச்சும் உங்க ஒய்ஃப் யாராச்சும் வந்து ஏதாச்சும் உங்ககிட்ட பேசும்போதோ, இல்லாட்டி ஆண்கள் வந்து செக்ஷுவல் ரிலேட்டடா ஏதாச்சும் பேசும்போது நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பா நீங்க சத்து குறைபாட்டினாலையும் இப்படி இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள இருக்கிற சத்து உங்களுக்கு ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, செக்ஷுவல் எனர்ஜி கொடுக்குங்க சொல்லுங்க. சரியா? அப்ப இதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? யாராச்சும் பேபிக்கு பிளான் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு கன்சீவ் ஆகல அவங்க ஒய்ஃப், அப்படிங்கும் போது பெண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்குற மாதிரி ஆண்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. இது அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இதெல்லாம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க ஆண்களுக்கும் எடுக்க வேண்டும் கண்டிப்பான முறையில். சரியா? இப்ப எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சரியாகும். ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லாட்டி அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க தாராளமா நியூட்ரிசார்ஜ் மேல வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? அப்ப ஸ்பெர்ம் கவுண்ட் இதெல்லாம் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு கரெக்டா இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் மேல வந்து தாராளமா கொடுங்க, தாராளமா கொடுங்க. சரியா? அடுத்தபடியாக நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் மேனை பொறுத்த வரைக்கும் உங்க கண்ணு தாங்க ஸ்கேனிங் மிஷின். ஸோ நிறைய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பேசுறீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் எப்படி இது அதுன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா சில பிரச்சனைகள் எல்லாமே சொல்லதான் இருப்பாங்க. எங்க கேட்கறாரு, வெளியே காலையில போனா நைட் தான் வராது அப்படிங்கும் போது நம்ம புடிச்சுக்கணும். சரி, அப்ப வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது இல்லையா? ஒரு நாளைக்கு தேவைப்படுகிற சக்தி இதெல்லாமே வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலே கொடுக்க முடியாது. வெளியில சாப்பிட்ட இடத்துல என்ன சாப்பிடுவாங்க? கிடைச்சது என்னத்தையும் தானே சாப்பிடுறாங்க. அப்ப மெயின் திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுல ஒரு இறப்பு ஏற்படுதுன்னா அதை ஏத்துக்கிற முடியாதுல்ல. சரியா? அப்ப நம்ம சத்தை வந்து ஒரு சாப்பாட்டுல ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல இருந்து சத்தை எடுத்து ஒரு மாத்திரையில வச்சிருக்கோம் அப்படிங்கிற போது அதை நம்ம கொடுக்கறதுல என்ன தப்பு? அதை நீங்க எடுத்துக்கலாமே. அதை எடுக்கிறதுக்கு நீங்க யோசிக்க தேவையில்லையே. சோ நான் வந்து தக்காளியில இருந்து பப்பாளியில இருந்து ஒரு ஃப்ரூட்ஸ்ல இருந்து சத்தை எடுத்துதான் மாத்திரையில வச்சிருக்கேங்கும் போது கொடுக்கலாம்ல. சரி, புரியுதா? ஒரு அத்திப்பழத்துல இருக்கிற நீங்க 30 கிராமுக்கு சாப்பிடுற இணையான விட்டமின் ஏ ஒரு மாத்திரையில வச்சிருப்பாங்க போது எடுத்துக்கலாமே. சோ ஆரஞ்சு சாப்பிடுற விட்டமின் சி, ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டா கிடைக்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாத்திரைகளையும் 40 மில்லிகிராம் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நெருக்கி நீங்க ஒரு மாசத்துக்குன்னு வாங்குறீங்களா பாதாம், அந்த அதுல இருக்கிற சத்த விட்டமின் டி ஒரு மாத்திரையிலும் 7.353 மில்லிகிராம் வச்சிருக்கோம். அது மாதிரி பட்டாணியில இருந்து விட்டமின் B1, பன்னீர்ல இருந்து B2, அவகேடோ B3, சன்ஃபிளவர் சீட்ஸ் விதைகள்ல இருக்கிறது, பனானால இருக்கிறது, கீரை உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/4 கிலோ கீரையில இருக்கிற போலிக் ஆசிட் ஒரு மாத்திரையில இருக்கு, முட்டைக்கோஸ்ல இருக்கிற சத்து, பால்ல இருக்கிற சத்து கால்சியம், சீனி கிழங்குல இருக்கிற பொட்டாசியம், பீட்ரூட்ல இருக்கிற இரும்பு சத்து, ஒவ்வொரு மாத்திரைகளும் 840 கிராம் அளவு நீங்க எடுத்து சாப்பிட்ட பீட்ரூட்டுக்கு இணையான 10 மில்லிகிராம் இருக்கு. இருபது எவ்வளவு இருக்கும்? 21 மில்லிகிராம். இதுல 10 மில்லிகிராம் இருக்கு. சோ அப்ப பாருங்க, ப்ரொக்கோலி, தக்காளி,
கிரீன் டீ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பாட்டுல இருந்து போட்டு நம்ம சாப்பாட்டுலயே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நாள் நீங்க தக்காளி, சீனி கிழங்கு இப்படி எல்லாம் சாப்பிடணும். பனானா சாப்பிடணும், கீரை சாப்பிடணும், பால் குடிக்கணும், உங்களுக்கு ஆல்மண்ட், ஆரஞ்சு, ஆப்ரிகாட், பப்பாயா இதை போடுறதற்கு நெருக்கி நீங்க ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் செலவாகும். எவ்வளவு செலவாகும்? 500 ரூபாய் செலவாகும். 500 ரூபாய், 400 ரூபாய்க்கு மேல நீங்க செலவு பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது இல்ல. முடியாததை நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன்லனால கொடுக்க முடிஞ்சா அதை எடுத்துக்க வேண்டியதானே. எனர்ஜி கிடைக்கும், ஸ்டாமினா கிடைக்கும், ரத்தம் கூடும், உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், உங்களுக்கு ஃபேஸ் ரிலேட்டட் பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் சரியாகும். உங்களுக்கு ஏதாச்சும் மறந்துகிட்டே இருக்கீங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு டயபெட்டிஸ் கட்டுக்குள்ள வர மாட்டேங்குது, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, வயசாகுற மாதிரி இருக்கு, சீக்கிரமே நரைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருது, ரிங்கிள்ஸ் வருது, ட்ரை ஸ்கின், முடி கொட்டுது, சொட்டை விடுற மாதிரி இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகளும் சரியா சரி அதுக்கு ஏற்றபடி சட்டை உள்ள வச்சிருக்கோம். சரியா எனக்கு வெளியில கல்யாண வீட்டுல சாப்பிட்டா சேராது, ஹோட்டல்ல 2 நாள் சாப்பிட்டா சேராது, எனக்கு வந்து தண்ணியை மாத்தினா சேராது, மழை பெஞ்சா சேராது, கிளைமேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாம் உடம்பு ஏதாச்சும் செய்யும்னு சொல்றவங்களுக்கு, அடிக்கடி ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நியூட்ரிஷன் பயன்படும். எனக்கு ஹார்ட் கொஞ்சம் பிரச்சனைங்க, எங்க அம்மாக்கு அப்பாவுக்கு எனக்கு கொஞ்சம் இதாத்தான் இருக்கு. கொடுங்க, எனக்கு படப்படம் இருக்குங்க, மூச்சு வாங்குதுங்க, அது தண்ணி இருட்டிக்கிட்டு வருதுங்க, நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. ரத்தம் கம்மியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம், டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு தாராளமா கொடுங்க, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. சரி, அப்ப நான் எவ்வளவு பிரச்சனைகள் அடிக்கடிக்கே சொல்றேன். இதுக்கெல்லாம் நியூட்ரிசார்ஜ் மேன் தீர்வுங்கிற போது கொடுக்கலாம், நீங்க தாராளமா சூப்பரா இருக்கும். அது போக இதுல லியூட்டின் இருக்கு, அன்னையும் அவங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியாது, கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வராது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு கண்ணுல பவர் இருந்தா கூட கம்மியாகிறதுக்கு சான்சஸ் சரியா. சோ போன்ஸ் ஹெல்த்தி ஆகும், பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஓவரால் ஹெல்த் கூடுங்க. மொத்தத்துல ஒரே வார்த்தையில சொல்ல போனா சரியா. இது உங்களுக்கு சாக்லேட் ஃபிளேவர்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோடைய பேக்கிங் பாத்தீங்கன்னா ஆலோவேரா பேக்கிங் சொல்லுவாங்க. இட்ஸ் எ பியூர் வெஜிடேரியன். இது வந்து இதுக்குள்ள நான்வெஜ் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய எந்த ப்ராடக்ட்லையும் எந்த வயதிலிருந்து கொடுக்கலாம்? 14 வயசுக்கு மேல அனைத்து ஆண்களுக்கும் கொடுக்கலாம். 14 வயசுக்கு மேல, அதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கு நியூட்ரிஷன் சரியா. அப்ப 14 வயசுக்கு மேல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அனைத்து ஆண்களுக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் மேல வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரியா. சோ இது வந்து இந்த காலேஜ் படிக்கிற போது, இந்த ஸ்கூல் படிக்கிற டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அற்புதமா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சரியா. ஏன்னா அந்த டைம் ஸ்போர்ட்ஸ்லயும் இன்வால்வ் ஆகணும், படிக்கிறோம், நல்லா படிக்கணும், அடுத்து வேலை பார்க்குற இடத்துல நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும், கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு அதையெல்லாம் செட்டில் ஆகுற ஏஜ் இல்லையா. அடுத்து 40 வயசுல இருந்து ஃபுல்லா வேலை இருந்துட்டே தான் இருக்கும். வீடு, பிள்ளைங்க, பேரன், பேத்தி, வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும்ங்கிற மாத்தி மாத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க உடம்பே அவங்க பாத்துக்கிறதற்கும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி தேவை. நம்ம இது இவ்வளவு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா நியூட்ரிஷன் கொடுக்கலாம். இதை யார் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 14 வயசுக்கு மேல இருக்கிற அனைத்து ஆண்களுக்கும் கொடுக்கணும். 1 டம்ளர் தண்ணியில காலை உணவுக்கு பின் ஒரு மாத்திரை எடுத்துக்க சொல்லுங்க. சோ 1 டம்ளர் தண்ணியில ஒரு மாத்திரை, வெறும் ஆஹ் ஒரு மடக்கு கிடையாது, 1 டம்ளர் தண்ணிக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்க. ஸோ 1 டம்ளர் தண்ணீர் அவங்க எடுத்துக்கும் போதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுக்கும் போதுதான் அந்த வயிற்றுக்குள்ள போய் அது கரெக்டா ரியாக்ட் ஆகுறதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்ப பிரேக்ஃபாஸ்ட் நான் ஸ்கிப் பண்றேங்க, ஸ்கிப் பண்ணிட்டு நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெறும் நீங்க இதையும் எடுத்துக்க கூடாது. அதாவது வெறும் வயிற்றுல மாத்திரை, வெறும் வயிற்றுல டாக்டர் சொல்ற மாத்திரை தான் எடுத்துக்கணும், இதை நீங்க எடுத்துக்க கூடாது. சரியா. அதையும் நீங்க பாத்துக்கணும். சொல்லும் போதே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், வெறும் வயிற்றுலாம் நீங்க எடுக்க கூடாதுங்க அப்படின்னு நீங்க சொல்லி கொடுங்க. இது நீங்க பேசும்போது எப்படி சொல்லலாம்னா, சார் நாளைக்கு காஃபி குடிக்கிறீங்க, ஒரு நாள் ஒரு டீ காஃபி எனக்காக விட்டு கொடுத்துட்டு அந்த விலைக்கு நீங்க அதை வாங்கிடலாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஸ்மோக், ஒரு சிகரெட்டு விடுங்க, குட்கா விடுங்க அப்படின்னு சொல்ற மூலியமா அவங்க யோசிப்பாங்க, சரி நம்ம உடம்புக்காக தானே இவ்வளவு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. பர்கர், பீஸா 300, 400, 500 ரூபா, கேஎஃப்சி இது அதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களா? யோசிக்க மாட்டீங்கல்ல. 1 ரூபா மட்டும் பேரம் பேசுறீங்களா? இல்ல நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் எல்லாமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்தாலும் வாங்குறோம், தெரிஞ்சிருந்தானே சாப்பிடுறோம். அப்ப நல்லதுன்னு சொல்லும் போது நீங்க வாங்குறதுக்கு என்ன பிரச்சனை? ஒரு மாத்திரை 12 ரூபா தான். சரியா. அப்ப நம்ம என்ன பொருள் பண்ணி கொடுக்கணும்னா, இப்படி பேசி கொடுத்தா வாங்குவாங்க.
நம்ம ப்ராடக்ட் ஒண்ணு கொடுக்கறத விட காம்போவா கொடுக்குறோம். கண்ணாடி போட்டிருக்காங்க, இல்லாட்டி அவங்க ஐடில வேலை, நியூட்ரிசைஸ் மேன் கூட நீங்க சேர்த்து நியூட்ரிசைஸ் வெச்சமாக எடுத்துக்கோங்க. இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, இதுவும் சரியா அப்படின்னு சொல்லி உங்க ஹார்ட் எக்ஸ்ட்ரா கொழுப்பை குறைக்கணும், வெஜ்ஜமகவை சேர்த்து கொடுக்கலாம். புரோட்டீன் கண்டிப்பா தேவை ஒரு நாளைக்கு. ஸோ கொக்கோ ப்ரோடக்ட், நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடக்ட், நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட் சேர்த்து கொடுங்க. அப்பதான் பிவிஎம்எஃப் ஆகும். சரியா, புரியுதா? நம்ம இது ஒரு ப்ராடக்ட கொடுக்கறத விட நான் எப்படி அவங்களுக்கு புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ், ஓமேகா இந்த சத்தெல்லாம் சேர்த்து கொடுக்குறேன், எஃபெக்டிவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம காம்போவா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுக்கறது நமக்கும் பெனிஃபிட், அவங்களுக்கும் டோட்டலும் பெனிஃபிட். ஏன்னா எல்லா சத்தும் சேர்த்து கொடுக்குறோம்ல, விட்டமின்ஸ் கொடுக்குறோம், மினரல்ஸ் கொடுக்குறோம், புரோட்டீன் கொடுக்குறோம், ஃபைபர் கொடுக்குறோங்கிற போது அவங்க உடம்பு அனைத்து ரீதியாகவும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் அவங்களுக்கு. இதெல்லாத்தையும் அவங்க ஜஸ்ட் அவங்க ஒரு 3 மாசம் தொடர்ந்து எடுக்க வைக்க அடுத்து உங்ககிட்ட விடாம வாங்குவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு காம்போ பேக்கா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு 107 ரூபா தான் ஆகும். சரியா, ரொம்பலாம் ஆயிராது. உடம்புக்கு தானே. ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு யோசிச்சீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் செலவு வரும் டாக்டர். எப்பவுமே நம்ம இப்படிதான் யோசிக்கணும். உடம்புக்கு இவ்வளவு வாங்கவா, காய்கறி இவ்வளவு வாங்கணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. திரும்ப பின்னாடி பிரச்சனை உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல டாக்டர்கிட்ட போய் அள்ளி அள்ளி கொடுத்து உடம்பு போய் ஆப்ரேஷன் பண்ணி பண்றதற்கு இப்படி சத்து மாத்திரை வாங்கிட்டு போயிடலாம்ல. சரியா? அப்ப நம்மள மாதிரி வேற ப்ராடக்ட்ஸ் இல்லையா மார்க்கெட்ல? என்ன இருக்கு, ஏகப்பட்ட அது இதுன்னு. பட் 33 சத்து எதுல இருக்கு? அதுதான் அதுதான் விலையும் நம்ம தான் கம்மி. மீதி எல்லாருமே ஒரு மாத்திரை ஹெர்பாலைஃப்னா 56 ரூபா. சரியா, வெறும் 17 சத்து. அப்ப நம்ம 33 சத்தை வச்சு நம்ம வந்து வெறும் 12 ரூபாய்க்கு தான் இருக்கும். அப்ப யாரு பெஸ்ட் அப்படிங்கறத பாக்கணும். இதுதான் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் மேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் மேன் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி நியூட்ரிசார்ஜ் மேனை டார்கெட் பண்றீங்களோ அதே மாதிரி இதை நீங்க ஒவ்வொரு ஆண்களுக்கும் தாராளமாக கொடுக்கணும். சரியா? சோ இது கொடுக்கறதற்கு என்ன பண்ணணும்னா உங்க உடம்பு, உங்க கண்ணை தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கேனிங் மிஷினா யூஸ் பண்ணி பாருங்க. யாருக்கு என்ன பிரச்சனை நீங்களாவே கண்டுபிடிச்சு உங்க வீட்டு கதவு தட்டி நியூட்ரிசார்ஜ் பண்ணிருக்கீங்களா கேட்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்களா தட்டி போய் நியூட்ரிசார்ஜ் மேனேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இது தேவைகள் மக்களுக்கு இருக்கத்தாங்க செய்யுது. ஏதோ ஒரு பிரச்சனையோட தானே மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தீர்வு ஆகாதுல்ல, புரியுதா? சோ இதுதான் நம்மளுக்கு இது. இதுல யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் மும்பை டார்கெட் நியூட்ரிசார்ஜ் விமன் 30க்கு மேல அடிச்சவங்க அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒன்று நியூட்ரிசார்ஜ் மும்பை செலிப்ரேஷன். இந்த மும்பை செலிப்ரேஷன்ல கலந்துக்கிறதற்கு நீங்க வீர் வீராங்கல மட்டும் சேர்ந்திருக்கணும். இப்ப வரைக்கும் நியூட்ரிசார்ஜ் விமன் ஒண்ணு கூட அடிக்கலைங்க. ஆனா நீங்க மும்பை சொல்றீங்க, ஆசையா இருக்குங்கிற சொல்றவங்க கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கலந்துக்கலாம். கலந்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் 30 அடிச்சு வீர் வீராங்கனால சேர்றதுனால இந்த மாசம் கூட 30 அடிச்சு உடனே நீங்க வந்துக்கலாம். அது ரிலேட்டட் உங்களுக்கு மும்பை வீடியோ காட்டுறேன், எல்லாரும் பாருங்க ஒரு நிமிஷம்.